Samsung Galaxy M56 5G செஞ்சிருவோமா? 3, 2, 1, go. ஓகே, அன்பாக்சிங் எந்த அளவுக்கு மாசா இருந்ததோ அதே மாஸ் வந்து போனுக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. பிகாஸ் அதான்டா M56 5G அப்படின்ற அளவுக்கு பில்டப் ஏத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப A சீரிஸ்னா ஆசம் அப்படிம்பாங்க, M சீரிஸ் அப்படின்னாலே மான்ஸ்டர் அப்படின்னுவாங்க. அதுக்கேத்தாப்புல இந்த செக்மெண்ட்ல இதுதான் மான்ஸ்டர் போன் அப்படின்ற அளவுக்கு சாம்சங் பில்டப் பண்றாங்க. உண்மையாவே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கையில் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுக்கையில் சீரியஸாக எனக்கு 25,000 ரூபாய் ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ அந்த S25 எட்ஜ்னு சொல்லி ஒரு ஃபோன் வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியாக, வெயிட் கம்மியாக, டிசைனும் மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 180 கிராம், திக்னஸ் வந்து வெறும் 7.2 mm தான். யூஸ்வலாக M சீரியஸ்னாலே பல்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இப்படி டிசைன் பண்ணது வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டேன், அவங்க ரியாக்ஷனையும் பாருங்களேன். இப்போ இந்த ஃபோனோட லைவ் ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் டீமில். இப்போ தான் பிரித்து கையில் கொண்டு வந்துருக்குறேன். சரி ப்ரோ, இங்கே பாருங்கள். இப்போ என் கையில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, நான் அந்த ஃபோனை காமிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் லைவ் ரியாக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னே எப்படி இருக்குன்றத முதல்ல சொல்லுங்கள். ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கேமராலாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த பன்சோலா, ஆமாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 35 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில். அப்படியே திரும்பி பாருங்கள். ஓய், இத பாக்குறப்ப பிளாக்ஷிப் மாதிரி இருக்கு, ஆனா இங்கிட்டு பாக்குறப்ப அப்படி இல்ல. இந்த மாதிரி டிசைன் இப்பதான் பாக்குறேன் சாம்சங்ல. நானு S25ல கூட ரீசெண்டா பிளைனா தான் கொடுத்தாங்க. என்ன மாடல் இது? M56 5G. செகண்ட் இந்த போன்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த இதுதான் டிஸ்பிளே பார்க்கையில எனக்கு இந்த ஃபிளாக்ஷிப் போன்ல நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ஸ் பெசில்ஸ்லாம் கம்மியா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவா, கலர்ஃபுல்லா, நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா இருந்தது. சைஸ் வந்து 6.7 இன்ச், சூப்பர் AMOLED பிளஸ் 1200 nits வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்றப்பையும் குட் விஷன் பூஸ்டர் சப்போர்ட் இருக்கு. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு அவுட்டோர்ல, இன்டோர்ல, படம் பார்க்க, கேம் விளையாட எல்லாம் குட். ஆனா ரெசல்யூஷன் ஃபுல் HD தான் அப்படின்னு சொல்லி கவலைப்படலாமே அப்படின்றப்ப முன்னாடி பின்னாடி ரெண்டு சைட்லயுமே கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் பிளஸ். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்ல இந்த காம்பினேஷனோட கொடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. பட் நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேர் மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் பிளஸ் இருக்கிறதுனால என்ன ப்ரொடெக்ஷன் பெட்டரா இருக்க போகுது அப்படின்றது இருக்கும். முதல் விஷயம், ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் 4 மடங்கு வந்து பெட்டரா இருக்குமா, அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்கிராச் ஆகதான். அதனாலேயே தான் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கார்டு கூட ஒட்டாம கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 மீட்டர் ஹைட்ல இருந்து போட்டாலும் போனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. நாங்கள் போட்டு காமிக்கிறோம். 2 மீட்டரு இந்த மெசட் டேப் வச்சு அளந்து தான் எனக்கு போடுறோம். போட்டுருவா? போட்டுறேன். பேட்ஸே திருப்பி வச்சிருக்கேன். அது கையில் உளி ப்ரோ வரோம் உடஞ்சிருச்சா? ஒன்றும் அவ்வளோ தான் அவ்வளோ பில்டப் பார்க்கணும். பின்னாடி ஒன்றும் ஸோ இதனாலே பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வாஸ் குட். அண்ட் டிஸ்பிளேயும் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. வாடி நான் ஒன்றை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கேமரா மாடியூல் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ உள்ள என்ன செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, OIS சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஸோ இதுலயும் அந்த மேக்ரோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 12. போட்டோஸை பொறுத்தவரை மெயின் கேமரால எடுக்கிற போட்டோ அவுட்டோர்ல எடுக்கல பாத்தீங்கன்னா நல்ல கிளியரா, டீட்டெயில்டா, ஓரளவு ஷார்ப்பா, பார்க்கவும் நல்லா இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா போர்ட்ரேட் போட்டோ, அதுலயும் பர்டிகுலரா சொல்லணும்னா 2x வந்து ஜூம் பண்ணி போர்ட்ரேட்ல எடுக்கல அந்த போட்டோ பாக்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி சினிமாட்டிக் ஃபீல் கொடுக்கும். எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் சொதப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சப்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்மஜஸ் இருந்தாலும் எனக்கு வந்து லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நாய்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. போட்டோ பார்க்கறதுக்கும் லோ லைட்லயும் நல்லாவே இருக்கு. வீடியோன்னு வரையில OIS இருக்கு, அதனால ஓரளவு ஸ்டேபிளா வீடியோ எடுத்துக்கிற முடியுது. 4K 30ல எடுத்துக்கலாம். இந்த 4K 30ன்றது மெயின் கேமரா மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படிலாம் இல்ல. 1xல எடுக்கலாம், வைட் ஆங்கிள் எடுக்கலாம், 2xல எடுக்கலாம், இல்ல அப்படியே நீங்க செல்ஃபி மாத்துறீங்க அப்படின்னாலும் செல்ஃபிலையும் எடுக்க முடியும். ஸோ இது 10 பிட் வரையும் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதோட சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வீடியோஸை பார்த்தவரை எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா 1xல நல்ல ஸ்டேபிளா இருக்கு, வைட் ஆங்கிள் அங்கங்க டீடைல் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 2x போகையில கொஞ்சம் டிஜிட்டல் ஜூம் அப்படின்றதுனால லைட்டா உடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு.
ஃப்ரண்ட் கேமரா வாஸ் ஓகே, பட் இந்த ஃப்ரண்ட் கேமரால 10 பிட் HDRல வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். யூசுவலா இப்பெல்லாம் 50,000 ரூபாய் போன்லயே பாத்தீங்க அப்படின்னா 1080p எல்லாம் கொடுக்குறாங்க. அதை கம்பேர் பண்ணல இந்த பட்ஜெட்ல சில பேர் கொடுக்குறாங்கல்ல, இவங்களும் ஒருத்தவங்க. செல்ஃபி போட்டோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். மேக்ரோ பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நல்ல மேக்ரோஸ் வந்து கிடைக்குது. ஓவராலா கேமரா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சூப்பர்பா பண்ணிருக்காங்க. சாம்சங் பாராட்டணும் அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியலனாலும் நார்மலா நல்ல டீசென்ட்டா நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். தென் இது கூடவே இந்த எடுக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்றதுக்கு எடிட்டிங் சஜஷனும் வருது. ஜஸ்ட் அப்படியே மேல ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ரீமாஸ்டர் பண்ணா ரீமாஸ்டர், இல்ல ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்றதுக்கு, இல்ல பிளர் பண்றது, டீடைல பூஸ்ட் பண்றது, இது மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான சஜஷன் எல்லாமே இங்கேயே வந்துரும். உங்களுக்கு எது தேவையோ அதை ஈஸியா போய் பண்ணிக்க முடியும். மூவிங் டு த பெர்ஃபார்மன்ஸ், Exynos 1480 இது வந்து போன வருஷம் M55 இருந்துச்சுல்ல, அதை விட 11% வந்து CPU வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்னாங்க. ஆக்சுவல் பெஞ்ச்மார்க் வந்து ஆண்ட்ராய்டுல வந்து ஒரு 7 lakh மேல வருது. ரியல் டே யூஸ்ல வந்து நார்மலா யூஸ் பண்றப்ப எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. கேமிங்னு வரையில நார்மலா கேம் விளையாண்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அதுக்கு பதிலா கேமிங் மோடுன்னு ஒன்னு கொடுத்து பூஸ்ட் அப் பண்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல வேற என்ன ஃபீச்சர்ஸா இருக்கு அப்படின்னு பாக்குறது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்றதோ இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதோ பண்ணிக்க முடியும். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜா பாக்குறது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர். யூசுவலா LPDDR4X RAM UFS 2.2 தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போன்ல இருக்கும். ஒரு சில போன்ல மட்டும் தான் LPDDR5X RAM UFS 3.1 கொடுத்திருப்பாங்க. அது இங்க இருக்கு. கூடவே வேப்பர் சாம்பர் கூலிங்கும் போன வட்டத்தோட 33% வந்து பெருசா கொடுத்திருக்கும். இது கிட்டத்தட்ட S24+ இருக்குல்ல, அதுக்கு இணையா இருக்குன்னாங்க. ஹீட் அப்படின்னு பெருசா சொல்ல முடியல, பட் லைட்டா தொடரப்ப அந்த சுடுறது அந்த இது இருக்க தான் செய்யுது. சோ இந்த பட்ஜெட்ல டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ். பட் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் கூட கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளூடூத் 5.3 இருக்கட்டும், Wi-Fi 6 இருக்கட்டும், NFC இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா சென்சார்ஸை கவர் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டீசென்ட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதை வந்து சரி கட்டுறதுக்காக எங்க பெருசா வந்து கை வச்சாங்க அப்படின்னா OSல. யூசுவலா என்ன 4 வருஷம் OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்களா? கரெக்ட்டா சொன்னீங்க. 5 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஆமாங்க, 6 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. Android 15 இருக்கு, Android 21 வரையும் வரும்னு நினைக்கிறேன். அது வரையும் செக்யூரிட்டி பேட்ச் வரும்ன்றது அட்வான்டேஜ். அதை தாண்டி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் One UI 7 பொறுத்தவரை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன். ஆக்சுவல் ரியல் கஸ்டமைசேஷன்னா இதுதான். அந்த அளவுக்கு உங்களால கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ண முடியும். சோ இதுக்கு ஒரு தனி வீடியோ வேணாலும் சொல்லுங்க. ஆல்ரெடி கேட்டதுதான் நிறைய பேர் ஐ நீட் One UI 7 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சாம்சங் யூசர்ஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம். இப்போதைக்கு சிம்பிளா சொல்லணும்னா நவ்பார் இருக்கு, ஜெமினை இருக்கு, வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்கு, ஹாட்ஸ்பாட் 2.0 இருக்கு, கால் பேக்ரவுண்ட மாத்துறதுக்கு இருக்கு, பிக்ஸ்பில இருந்து டெக்ஸ்ட் கால் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அண்ட் சாம்சங்கோட வாலெட் சப்போர்ட் இருக்கு. சோ டைரக்டா உங்களால வந்து போனை வச்சே பே பண்ணிக்க முடியும். செக்யூர்ட் ஃபோல்டர், நாக்ஸ் மேட்ரிக்ஸ், நாக்ஸ் வால்ட், சாம்சங் பாஸ், குவிக் ஷேர், மியூசிக் ஷேர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதை தவிர்த்து புதுசா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ பிளாக். இந்த ஆட்டோ கிடையாது, அதாவது பொதுவா நம்மளுக்கு மெசேஜ்ல இல்ல எக்ஸ்டர்னல் ஆப்ல இருந்து ஏதாவது ஒரு த்ரெட் வருது அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி எந்த வகையிலுமே போனை வந்து ஹேக் ஆகாம வைக்கிறதுக்காக சேஃப்டிக்காக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. பட் One UI 7ல என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்க ஏதாவது போனை திருட்டு போய் ஏதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா முதல்ல பயோமெட்ரிக் இல்லாம நொட்ட கூட முடியாது. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. இல்ல அதையும் மீறி ஏதோ ஒரு வகையில வந்து மாத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல உடனே அதுல இருக்க செட்டிங்ஸோ இல்ல அந்த டேட்டாவோ அழியாது, மாறாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறோம். சோ ஒரு டைம் டிலே இருக்கும். அதுக்குள்ள உங்க டேட்டாவை உங்களால ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இவங்களோட OS தாங்க, அதை வச்சு தான் இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்காங்க. வேற மிஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் சீரிஸ் அப்படின்னாலே பேட்டரி தான் பெருசா எதிர்பார்ப்போம். பட் இப்பெல்லாம் ஸ்லிம் ஆயிடுச்சு, போனு வெயிட் கம்மியாயிடுச்சு, அதுக்கேத்தாப்புல தான் பேட்டரியும் கொடுப்பாங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது இந்தான்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour சார்ஜ் ஆகுது. 1 day யூஸ்க்கு தாங்குது. விலை நடுவுல அப்பப்ப சொல்லிட்டு தான் இருந்தேன், எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. 24,999 ரூபாய் வித் ஆஃபர்ஸோட சேர்ந்துன்னு நினைக்கிறேன். சோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த போன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா frankly speaking ஆண்ட்ராய்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் OS எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் வெயிட் கம்மியா, ஸ்லிம்மா, பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட மேட்டர் இல்ல, எனக்கு சாம்சங்கோட ஈகோ சிஸ்டம்குள்ள இருக்கணும், நான் மிகப்பெரிய சாம்சங் கண்ணி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கலாம். பட் ஆல்வேஸ் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.